வணக்கம் நண்பர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உழவு இருக்குது, உழவுக்கு போகலாம். அதை இன்றைக்கி ஒரு வீடியோவே எடுக்கலாம். அந்த காடு கொஞ்சம் ரொம்பவுமே ரஃப்பான காடு. அது எப்படி ஓட்டுறோம்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டிக்கெல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணி க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகலாம். காலையில் எப்பவுமே வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் விட்டு தான் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நைட் நிறுத்தும்போது கொஞ்சம் முன்னாடி கேப் விட்டு நிறுத்திடுங்க. அடுத்தது நம்ம இன்னைக்கு ஃபீல்டுக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு வந்தாச்சு. ஓட்ட போகிற வாழைக்காடு பார்த்திங்கன்னா இதுதாங்க. இந்த அடர்ந்த வனப்பகுதியில் இப்போ நம்ம ஓட்ட போகிறோம். காரணம் வந்து அவங்க ஏதோ வீட்டில் கொஞ்சம் கெட்டகாரி நடந்து போச்சு. அதங்காட்டிக்கு வெளியில் தோட்டத்துக்கு வர முடியாமல் போனங்காட்டிக்கு இந்த மாதிரி விட்டா அப்படி நாங்கள் வண்டியே காணும். பார்த்திங்களா, அந்தளவுக்கு மூடிடுச்சு. வாழையும் அந்தளவுக்கு மூடி போடுச்சு. நல்லா சொல்லுன்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற காட்டை இப்போ எந்த அளவுக்கு நீட்டாக நம்ம பர்ஃபெக்டாக ஓட்டி கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த கார் ஓடிட்டு இருந்தேன். ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா பொங்கிட்டு இருக்குன்னு. இது பொங்கறதுக்கான காரணம் மெயினாக பார்த்திங்கன்னா ஒன்று ஃபேன் பெல்ட்டு நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபேன் பெல்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க. ஃபேனை சுற்றுச்சு. ஃபேன் பெல்ட் நல்லா இருக்குதுலேயே ஃபேன் சுற்றணும். ஃபேனை சுற்றுச்சு. அடுத்தது இந்த இதில் ரேடியேட்டர் போய் குப்பை அடைச்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆகும். இப்போ நம்ம இது கழட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் வண்டி அப்போவே. இல்லாட்டி உங்களுக்கு இன்ஜின் ஈஸியாக ஆகிடும். முடங்கு எல்லாம் இந்த மாதிரி அடைச்சி தண்ணி ரிட்டர்ன் வரும்போது, இல்லாட்டி வண்டி ரன்னிங்லேருந்து ஆஃப் பண்ணும்போதெல்லாம் இந்த ரேடியேட்டர் வந்து எக்காரணத்தை கொண்டு கை வச்சிடக்கூடாது. ஹீட்டை பயங்கரமாக வரும். இது நம்ம வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாங்க. ரேடியேட்டர் சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இல்லாட்டி ஏர் பிடிச்சி தான் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் குச்சி இல்லாட்டி கையிலலாம் போட்டு தெரிஞ்சிங்கன்னா அந்த பெண்ட் ஆகிது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இப்போ ஆகி போகுது. ஃபஸ்ட் டைம் அது நமக்கு தெரில. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி இப்போ ப்ரஷ்லேயே தான் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. அது இந்தளவுக்கு நீட்டாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மறுக்க ஹீட்டாக இருக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். அதங்காட்டிக்கு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே தோட்டத்துக்கார் வந்தார். சரி தம்பி, நீ இப்போ நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இல்லைங்க, நான் தோட்டம் போகிறேன். சரி அவருன்ட்டு இல்லை தம்பி, இன்னும் நீ இங்கேயே சாப்பிடுவோம், நீ ஏன் போயிட்டுன்னா இப்போ போய் கடையில் வாங்கிட்டு வந்தார். அவரும் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இதுதாங்க ஃபைனல். ஆனால் அவுட்புட் 2 அளவு ஓட்டும்போது இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஓரளவுக்குலாம் தூள் ஆகிப்போச்சு. நானும் கூட ஆகாதுன்னு இருந்தேன். லோட் ஆகிடுச்சு. அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணுற வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பெட்டு போடுறோம். இதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்காங்க வாழைக்கு. இதாங்க ஃபைனல். ஓட்டி கொடுத்துட்டு அதுலேருந்து தெரிஞ்ச புல் பார்த்திங்கன்னா இந்த ஓரம் படத்தில் இருக்கிற புல்லுகளெல்லாம் அந்த ஆத்தா வெட்டி விட்டா அப்படி பயிரை வந்து, அதாவது வேலையே பயிரை மேய்ந்தாளுங்கிற மாதிரி பழமொழி மாதிரி அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்போ நம்ம காட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணி கொடுத்தங்காட்டிக்கு அவங்க வந்து காட்டுக்குள்ளே போய் அந்த வேலியோரத்தில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சுத்தம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி அந்த ஆத்தம்மா அந்த வயசானவங்க தான் அவங்களாம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம உழவு பார்த்து. அப்படியே நம்ம நைட்டும் ஆகி போச்சுங்க. ஏன்னா அந்த ரொம்ப ஃபஸ்ட்டு கீர்லேயே போட்டு ஓட்ட வேண்டியதாக போச்சு. அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு புல்லுன்னு. நம்ம கண்டபடி கஷ்டம்னு எப்படியோ ஒன்று ஓட்டி கொடுத்துட்டு வந்தால் போதுன்னு அப்படின்னு நம்ம ஓட்டிகிட்டு வர முடியாது. பர்ஃபெக்டாக ஓட்டி கொடுத்துட்டு
அதங்காட்டிக்கு கொஞ்சம் இருட்டாகி போச்சு. பர்ஃபெக்டாக ஓட்டி கொடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. ஒரு 7:30 8 மணியே ஆகி போச்சுங்க வீட்டுக்கு வரும்போது. ஆனால் நைட் ஓட்டுறது வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் டேஞ்சராக ஓட்டினாலும் ரொம்ப பொறுமையாக சேஃப்டியாக ஓட்டிக்கணும். அப்புறம் தடத்தில் வரும்போது பார்த்து வந்துக்கணும். குண்டும் குழிகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது நாய் தொல்லை இருக்குது. சாமி தாங்க முடிய மாட்டேங்குதுங்க. சவுண்டுக்கு அவனுக்கு என்ன காரணம் தெரில. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீ நாளைக்கு வந்து நம்ம அடுத்த காடு ஓட்டுறக்கு போகணும். அதங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கத்தியெல்லாம் மாற்றி பர்ஃபெக்டாக நிறுத்திக்கிட்டேன். நைட்டே மாற்றி நிறுத்திட்டேங்க காலையில் ஓலான்னு. அவ்வளோதாங்க, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சும்மா கழுவி விட்டு கொண்டு போனால் போதுங்க. அவ்வளோதாங்க, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ நம்ம உழவு ஓட்டின காடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.